அப்போனா உங்களுக்கு ரொம்ப அப்செட்டாக போகும். அந்த மாதிரி ஒரு டைம் இப்போ. பட் ஆல் திஸ் வில் சேஞ்ச் தி அதர் வே அரவுண்ட். May 23rd மேலே the husband will become the best of your friends. He will be more caring. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானதா, நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் நினச்சி பார்க்கக்கூடியதா, உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல வெற்றியாக அமையிறதாக அமைஞ்சிடும். ஐ மீன் நெக்ஸ்ட் இயர் Jupiter will be in the 11th house. Even in the May 23rd, Jupiter will be make a shifting. It goes to the own house. மீன ராசிக்கு போகிறாரு. அப்படின்னா லைஃப் அங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 11லேயும் 12வது வீட்லேயும் குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் டிசைர்ஸ் இன் லைஃப். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சா, இல்லை வீடு நிலம் காடி கீடு எதுவும் மாற்றணுமா, எல்லாம் நல்லா பண்ணணுமா, பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணணுமா, இன்னொரு சென்டர் திறக்கணுமா, எல்லாம் நடக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லுது. இருந்தாலும் இவ்வளோ நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு 2012 February மாதம் 19th 2012 19th February சனி திசை ஆரம்பிக்கும். சனி ஹேஸ் பீன் இன் யோர் செகண்ட் ஹவுஸ். பிறந்த பொழுது அம்மா இருக்காங்களா, உங்களுக்கு மதர் இருக்காங்களா, அவங்களோட ஹெல்த் அந்த டைமில் சரியாக இருக்காது. அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்து அந்த டைமில் 2012 உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் மாதருக்கு வந்து ஹெல்த்து நல்லா இல்லாமல் போயிடும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படின்னா 2வது பாவத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தாயின் பிரிவு, வேறு தேசவாசம், கொஞ்சம் டிப்ரெஷன், கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படிலாம் இருக்கும். உங்களுடைய உத்தியோகம், தொழில், பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டவுனான ஒரு டைமாக இருக்கும். யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கறது, நீங்கள் வந்து யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து, பீயிங் எ guarantor for somebody else for the in the bank. Somebody is buying a car, your brother is buying a car. Come sister, you put me a signature for me. You will end up paying for that person. அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் காட்டுது. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் யாருக்காச்சும் போட்டிருந்தீங்கன்னா இப்போ எல்லாம் உங்கள் ஜாதகத்திற்கு யாருக்கும் ஜாமீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. பீயிங் எ guarantor for somebody, you being a ஜாமீன் for them in the police station, அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை நல்லா இல்லை. இட்ஸ் நாட் ஃபைன் ஃபார் யூ. யூ யுவர் செல்ஃப், யுவர் ஹஸ்பண்ட், த ஃபேமிலிக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வெளியில் நீங்கள் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மற்ற காலெல்லாம் படிப்படியாக நல்லாயிருக்கும். அந்த குரு சனி தசை, சனி புக்தின்றது உங்கள் ஜாதகத்திற்கு 2015 2031 வரைக்கும் இருக்குது. இட்ஸ் 19 years சனி தசை. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் த சேட்டன். த மோஸ்ட் குருஷியல் பீரியட் வில் பி ஃப்ரம் 20 இப்போ நடக்குது 2010 2015 வரைக்கும். அதில் வந்து 2012 தான் கொஞ்சம் பேடாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜூபிட்டர் வில் பி 11th house. Then you will go to the 12th house. You will buy some property. You will renew something. ஹவுஸு, வீடு எதுவும் சொந்தமாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரெனோவேஷன் பண்ணுவீங்க. இல்லை டெவலப்மெண்ட், ஃபுல் டெவலப்மெண்ட் ஏதாவது நடந்துடும் 2012 வரைக்கும். அதுக்கு மேலே தான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு டெவலப்மெண்ட், ஃபர்தர் டெவலப்மெண்ட் இன் லைஃப். ஏதாவது புதுசாக வாங்கணும்னு நினைப்பீங்க, அப்போ தான் கொஞ்சம் கஷ்டம் வரும். அது மட்டும் பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி திசை நடக்குது. இப்போ 10ல் குரு சஞ்சாரம் பண்ணுறார். எவ்ரி Thursday வந்து குரு பகவானுக்கு நெய் விளக்கு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்திற்கு சனி இப்போ 5ல் சஞ்சாரம் பண்ணுறாரு. பிள்ளைங்களுக்கு என்ன வயசு? சில்ட்ரன் 11 and 13 சுடுது. இருந்தாலும் உங்கள் சொந்த பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுடு தண்ணி, நெருப்பு, கரண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோடு கிராஸ் பண்ணுறது இது இந்த டைம். உங்கள் கஸ்டடியில் இருக்கிற சில்ட்ரன் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல் அப்படின்னு. 3 ஐ மீன் 3 கொஞ்சம் பார்த்துக்கணும். சுடு தண்ணி, நெருப்பு, கரண்ட்டு, கடலில் ஸ்விம்மிங்லாம் போவாங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்தால் மற்ற விஷயம்லாம் கொஞ்சம் படிப்படியாக சரியாக வந்துடும். கேட்கணும். எனி கொஸ்டின்? Every Thursday, whichever Thursday you can go. Okay, whichever Thursday I can go. I have to be vegetarian. And I go to any temple or Saniswaran temple. Navagraha இருக்குல்ல 9 temple. Where do you stay? Bandakinara. There got one Perumal temple, I think. There got Perumal temple. The new temple. I think so.
I've been there for a speech, I think. No, that temple is, I think, Amman temple, but it's got all the gods there. It's okay. Yeah. And they got the 9 gods. Okay, right. There, அங்க போடலாம் நீங்க. அங்க விளக்கு So போடலாம். when I go, I must tell them I want to do Archana for this. No, you just buy the ticket for the விளக்கு. They will give you the விளக்கு. You light and you put it there. You just you The go 9 around. gods, isn't it? The 9 god, one will be facing northeast. Yellow color cloth tie பண்ணிருப்பாங்க. Okay. குரு அப்படின்னு எழுதி இருப்பாங்க. Okay, okay. You ask the priest, they will tell you. Okay. அங்க வச்சிட்டு நீங்க சுத்தி So I வந்துருங்க. must pray to Guru ma. Okay. Guru is in your tent house. This one now lot of arguments. Yes, correct. Every day fighting. Every day. Every day. Just when we had Where? in front of office. No, you must understand one thing. He is Thiruvana Nakshatram. Mahavishnu's Nakshatram. The star is the birth star of Mahavishnu, Lord Mahavishnu. Cash holder. Venkadasalabadi. Tirupati. Okay, அவர் பிறந்த நட்சத்திரம் இது. ஆனா this நட்சத்திரம் has one egoistic feeling. Whatever you tell is right. Refuse to give in. Cannot give in one. Whatever you tell, it must be right. Even it is wrong, it must be right. Then only. I thought she has that. She is Mrigasirata There's Nakshatram. whole and sun. Like what normally happens, doctor, when I call him and ask, hey, where are you, how are you? He said, why, suspect is there with somebody, this is the question you said just now. Remember that tea and biryani, that's you.